கோவை தொண்டாமுத்தூர் வெள்ளிமலை பட்டினம் போன்ற பகுதிகளில் குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ரோலக்ஸ் காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்து வருகின்றனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தொண்டாமுத்தூர், தேவராயபுரம், நரசிபுரம் போன்ற பகுதிகளில் ஊருக்குள் உலா வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய ரோலக்ஸ் யானையை பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை உணவுக்காக ரோலக்ஸ் யானை சேதப்படுத்தியது. இதனால் தொடர்ந்து விவசாயிகளும் ரோலக்ஸ் காட்டு யானையை பிடிக்க வலியுறுத்தி வந்தனர். இதுவரை ரோலக்ஸ் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 4 படுகாயம் அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் ரோலக்ஸ் காட்டு யானையை பிடிக்க வனத்துறையினர் முயன்றபொழுது மருத்துவர் விஜயராகவன் இந்த யானையால் தாக்கப்பட்டார். இதனால் இந்த யானையை பிடிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டது. பின்னர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த வனத்துறையினர் இன்று அதிகாலை வளையம்பாளையம் பகுதியில் ரோலக்ஸ் காட்டு யானையை 4 கும்கி யானைகள் உதவியுடன் பிடித்து மயக்க ஊசி செலுத்தியுள்ளனர். மயக்க ஊசி செலுத்தப்பட்ட யானையை லாரியில் ஏற்றி அப்பகுதியில் இருந்து கொண்டு செல்ல உள்ளனர். ஆக்ரோஷமாக உலா வரும் ரோலக்ஸ் காட்டு யானையை வேறு பகுதியில் விடுவிப்பார்களா அல்லது வனத்துறையினர் முகாமில் வைத்து இந்த யானையை கும்கியாக மாற்றுவார்களா என அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த தகவலை வனத்துறையினர் இதுவரை தெரிவிக்கவில்லை.